ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஎஃப்டி எப்போ கண்டுபிடிச்சாங்க, அது கண்டுபிடிச்சதுனால என்னென்ன பயன்பாடுகள் வந்துச்சு அப்படின்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஎஃப்டி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? யூஸ் பண்ணுறது ஓகே, பட் அதை முதல்ல செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ வந்து நமக்கு ஒரு விஎஃப்டி வேணும். அதை என்னென்ன கன்சர்ன் வச்சு நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா விஎஃப்டிஎஸ் வந்து நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நார்மலா ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரா மீன்ஸ் வென்டிலேஷன் சிஸ்டத்துக்கு ஃபேன்ஸ் யூஸ் பண்ணலாம், பம்பிங் ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஹெவி மிஷினரிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு விஎஃப்டி நார்மலாக ஒரு விஎஃப்டி வாங்கி நீங்கள் ஒரு ஃபேனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ரன் ஆகும். அதே விஎஃப்டி நம்ம வந்து இப்போ ஒரு மெஷின் கிரேனுக்கு வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரன் ஆகிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நார்மலாக ஃபேன் ரன் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நார்மல் ஃபேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஸ்டார்டிங் டார்க் எதுவும் தேவையில்லை. ஆனால் இதே ஒரு கிரேன், ஒரு பவரைஸ்டு கிரேனுக்கு நம்ம வந்து ஒரு விஎஃப்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக பவரைஸ்டு கிரேன் வந்து பார்த்தீங்கன்னா வித் லோடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படும். இப்போ ஒரு நார்மல் விஎஃப்டி நம்ம அது மாதிரி மெஷினுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது லோடு எடுக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் விஎஃப்டி செலக்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேசிக்ஸ். ஓகேங்களா? வோல்டேஜ் ரேஞ்ச் என்ன, அதுக்கப்புறம் வந்து கிலோ வாட் ரேஞ்ச் என்ன, ஹெவி டியூட்டியா நார்மல் டியூட்டியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு விஎஃப்டி செலக்ட் பண்ணணும் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கிள் பேஸா த்ரீ பேஸா அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக விஎஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப், பேசிக்காக ரெண்டு டைப்பாக அவைலபிளாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் இன்கமிங், த்ரீ பேஸ் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேங்களா? சிங்கிள் பேஸ் 220 வோல்ட் இன்கமிங் இருந்தால் த்ரீ பேஸ் 220 வோல்ட் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சிங்கிள் பேஸ் 230, த்ரீ பேஸ் வந்து 415 தானே அவுட் வரும் அப்படின்லாம் இல்லை. ஆக்சுவலாக நிறைய மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ்ஏ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சிங்கிள் பேஸ் 110 வோல்ட், த்ரீ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 220 வோல்ட் வரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி எக்யூப்மெண்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 230 வோல்ட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா, சிங்கிள் பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா த்ரீ பேஸ், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணினா 220 வோல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அது சிங்கிள் பேஸ் இன், த்ரீ பேஸ் அவுட், சிங்கிள் பேஸ் வி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது 415 வோல்ட் இன்னு, 400 வோல்ட்டோ 420 வோல்ட்டோ அது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி அது அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நம்ம 0 to 60 65 வரை வந்து சம் விஎபிஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு வச்சுட்டு தான் வந்து அந்த விஎபி வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வச்சுங்க, அதுக்கு என்ன விஎஃப்டி யூஸ் பண்ணணும், பம்பிங் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இப்போ வேற மெஷினரி அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஹெவி மெஷினரி இப்போ கியர் கப்பல் மோட்டார் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டார்க் தேவைப்படும் ஸ்டார்டிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம விஎஃப்டி வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு எப்படி தெரியும்? இப்போ வந்து நான் வந்து எனக்கு விஎஃப்டி வேணும். இப்போ வந்து எனக்கு ஒரு பவர் மிஷினுக்கு வேணும், ஒரு கிரேனுக்கே வேணும், எனக்கு விஎஃப்டி வேணும். அந்த விஎஃப்டி நான் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி எனக்கு தெரியும் இந்த விஎஃப்டி தான் இது யூஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? ஒன்று, நம்ம வந்து அந்த விஎஃப்டி மேனுஃபேக்சரரே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்னைடர் விஎஃப்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஹெச்விசி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க. பம்பிங் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க. ஹெவி மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து கேட்டலாக் ரெஃபர் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டேட்டா ஷீட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னாவே பேராமீட்டர்லேயே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நார்மலாக வந்து சிம்பிள் மெஷின்ஸ், ஹெவி மிஷினரி. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அது இன்னொரு ஒரு பேராமீட்டர்ஸ்க்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்சார்லெஸ் வெக்டர் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சென்சார்லெஸ் வெக்டர் கண்ட்ரோல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹை டார்க், ஸ்டார்டிங் டார்க் ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் டார்க் ஹையாக இருக்கிற அந்த வேரியன்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெவி மிஷினரி யூஸ் பண்ணலாம். ஹெவி மிஷினரி எதனால நம்ம அது மாதிரி தேவைப்படுதுன்னா ஸ்டார்டிங் டார்க், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரெயின் வித் லோடோட லிஃப்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் டார்க் ஹையாக இருந்தால் மட்டும்தான் அந்த மோட்டர் வந்து அந்த லோடை புட் பண்ணி எடுக்கும். நார்மலாக நம்ம டிஓஐல ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபுல் ஸ்டார்டிங் கரண்ட் டபுளாக எடுக்கும். ஸோ ஹை டார்க் இருக்கும், அது வந்து ஈஸியாக எடுத்துரும். விஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் 0% 100% இதை பிக்கப் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்போ அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹை டார்க் தேவைப்படும் அந்த ஹெவி லோடு எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் விஎஃப்டி செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா?
ஸோ நீங்கள் விஎஃப்டி வந்து செலக்ட் பண்ணும்போதோ இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போதோ இதெல்லாம் வந்து கன்சர்ன் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி தான் விஎஃப்டி செலக்ட் பண்ணுவோம். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு கால் வரும், நாங்கள் புது விஎஃப்டி இன்ஸ்டால் பண்ணோம், அது வந்து ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நான் அது மாதிரி கால் வந்தோடனே நான் கேட்பேன், நான் விஎஃப்டி ஃபோட்டோ அனுப்புங்க, அதே மாதிரி இது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் இது மாதிரி ஒரு கன்வேயர் மோட்டர் வச்சுருக்கோம். கன்வேயர் மோட்டர் அந்த ஃபோட்டோ அனுப்புறது பார்த்தீங்கன்னா மோட்டர் வித் கியர் கப்பல்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டியூட்டி விஎஃப்டி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது லோடு எடுக்கவே எடுக்காது, ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? ட்ரிப் ஆகும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி எடுக்காது அது. ஓகேவா? ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹை டார்க் வெர்ஷன் விஎஃப்டி வச்சு அதை ரன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு விஎஃப்டி செலெக்ஷனுக்கு பேசிக் நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது, மீன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா இன்டர்னலாக கிடையாது, உள்ள வந்து என்னது ஐஜிபிடியில் எப்படி இதாகுது அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்டியோட பேசிக். ஓகேங்களா? அது அப்படிதான் ஒர்க் ஆகும். ஆனால் விஎஃப்டி யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த டைம் அது என்னென்ன கான்செப்டில் ஒர்க் ஆகும், அதோட ஒயரிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், அது ரொம்ப பெருசாக வியூஸ் போகல. ஓகே, பரவாயில்ல, வியூஸ் போகலன்னா கூட பரவாயில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2-3 பேர் என்னோட வீடியோஸில் வந்து யூஸ் ஆனாங்கன்னா கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.